ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஹை அண்ட் லோ குர்த்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெறும் ஹை அண்ட் லோ குர்த்தி அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டாப் பார்ட்டில் ஆலியா கட் ஆட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஹை அண்ட் லோ ஆட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ கட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குர்த்தியோட பேட்டர்ன் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட்டை கிளாத்தில் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேஸ்ட்லேருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட்டை தனியாக கட் பண்ணி கிளாத்தில் உங்களுக்கு செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ முதல்ல நம்ம இந்த டாப் பார்ட்டை எப்படி கட் பண்ணுறது கிளாத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற பார்ட்டை நம்ம கட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கிளாத்தை நாலாக மடிச்சிருக்கோம். ஸோ ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த கிளாத் நாலாக நான் மடிச்சிருக்கேன். 1 2 3 4. ஓகே, 4 மடிப்பாக மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்கு. சரியா? இப்போ மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டோம். இப்போ முதல்ல நம்ம ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் நமக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அதை முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் எனக்கு 12.5 இருக்குது. ஸோ நான் இந்த கோடு இருக்குல்ல, இங்கே என்னோட இன்ச் டேப்பை வச்சு 12.5 எனக்கு இங்கே வருது. ஸோ நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வரைய போகிறேன். இப்போ நம்ம லென்த்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் கண்டுபிடிக்கணும். ஷோல்டருக்கு ஃபார்முலா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. உங்கள் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்கள் ஷோல்டரோட மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ என்னோட அப்பர் செஸ்ட்டை நான் 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 5.3 வருது. அந்த 5.3யை இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம்ல, இந்த லைன் மேலே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்ம ஷோல்டர் லைன். ஓகே, ஸோ நான் 5.3யை இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட ஷோல்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்மோல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் உங்களுக்கு வருதோ, உங்கள் அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும்ல, அது நீங்கள் ஷோல்டருக்கு மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு ஆர்மோலுக்கும் சேம் தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட 5.3 அப்படியே என்னோட ஆர்மோல் லைனுக்கு நான் வரைய போகிறேன். நீங்களும் உங்களோட ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்ததோ அதை அப்படியே நீங்கள் ஆர்மோலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு இங்கே 5.3 வந்தது இல்லையா? ஸோ அதே 5.3யை நான் அப்படியே கீழவும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ செஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4. உங்கள் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களோட செஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ என்னோட ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை நான் 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 9.7 ஆன்சராக வருது. ஸோ அந்த 9.7ஐ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஆர்மோல் லைனை டச் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நான் மார்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு 9.7 இங்கே வருது. ஓகே, ஸோ நான் இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுத்த மெஷர்மெண்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்.
நம்மளோட ஃபுல் லென்த் முடிஞ்ச இடத்துல இங்க வந்து ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, இது நம்மளோட வேஸ்ட் லைனு. இந்த வேஸ்ட் லைன் மேல தான் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணணும். சரியா? இப்போ வேஸ்ட் ரவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது வந்து வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. ஓகே, உங்க வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து இந்த லைன் மேல நீங்க மார்க் பண்ணணும். சரியா? என்னோட வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை நான் வந்து 4ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 6.9 வருது. ஸோ அந்த 6.9 நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லைன் மேல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப இந்த செஸ்டையும் இந்த வேஸ்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நெக்கோட வித் மெஷர்மெண்ட் தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ நெக்கோட வித்து வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஷோல்டரோட பாதி தான் நெக்கோட வித்து. ஸோ இந்த ஷோல்டர்ல வந்து நான் வந்து டேப்பை வச்சு இப்படி டேப்பை வந்து இப்படி ரெண்டா இப்படி மடிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கும். இதுதான் வந்து என்னோட நெக்கோட வித்து. ஸோ நீங்களும் உங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்ல பாதியை வந்து நீங்க நெக்கு வித்தா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நெக்கு வரையில, நான் அப்புறமா வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஷோல்டரோட ஸ்லோப்பு. இப்ப இந்த ஆர்மோல் லைன்ல மேல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கீழே தள்ளி இப்படி வந்து மார்க் பண்றேன். ஓகே, 1/2 இன்ச். இப்ப இந்த 1/2 இன்ச்சையும் இந்த நெக் வித்தையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ஷோல்டரோட ஸ்லோப்பு. இப்ப அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்மோல் கர்வ் வந்து வரையணும். இந்த ஆர்மோல் கர்வுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இது என்ன அப்படின்னா உங்களோட ஆர்மோல் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2. உங்க ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை வந்து நீங்க 2ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஒரு கர்வ் வந்து இங்க வந்து நீங்க வரையணும். சரியா? இப்ப என்னோட ஆர்மோல் நான் வந்து 2ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8.5 வருது, ஆன்சரா வருது. ஸோ அந்த 8.5 அளவுக்கு வந்து நான் ஒரு கர்வ் வந்து வரையணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன்னா ரஃபா வந்து ஒரு கர்வ் வந்து வரைகிறேன். வரைஞ்சிட்டு எனக்கு வந்து 8.5 வருதான்னு பார்த்துட்டு, ஸோ கம்மி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்குவேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா 8.5க்கு ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து நான் வரைஞ்ச இந்த கர்வ் வந்து என்னோட ஆர்மோல்ல 2ஆல டிவைட் பண்ணா வர ஆன்சர் 8.5 கரெக்டா இருக்கான்னு நான் ஒரு வாட்டி மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டா இல்லைன்னா நான் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி மெஷர் பண்ணிட்டு கம்மி ஜாஸ்தி வந்துச்சுன்னா நீங்களும் கரெக்டா உங்க ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை வந்து 2ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து என்னோட 8.5 வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ பாருங்க எனக்கு 8.5 வந்து நல்லா கரெக்டா இருக்கு. ஸோ நான் இப்போ எதுவும் பண்ண போறது இல்லை, அப்படியே விட்டுற போறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்கை தவிர. ஸோ நெக்கு நான் வந்து லாஸ்டா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருவோம். கீழே வந்து 1/2 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்களும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க, அது வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்மோல் கர்வுக்கும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், இங்க சைட்ல 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைட்ல நான் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது அப்படியே ஸ்ட்ரைட்டா கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஆர்மோலுக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். மேலே ஷோல்டருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு தான் வந்து இந்த கோடு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்லோப்ல இருந்து அப்படியே இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை ஸ்லோப்புக்கு மட்டும் 1/2 இன்ச். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து நீங்க பாடி லூஸ் ஆட் பண்ணலையா E11
அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ என்னோட சுடிதாருக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிற வீடியோ வந்து பாருங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் போதுமே வந்து நான் அதில் வந்து பாடிக்கு தேவையான லூஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதனால தான் வந்து நான் வந்து இதில் வந்து பேட்டர்ன் போடும்போது எந்த லூஸும் வந்து ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து பேட்டர்ன் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம தேவையான ஈஸ் அலவன்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிளாத்தை வந்து 4ஆ மடிச்சு போட்டுருந்தோம்ல, ஸோ நமக்கு வந்து 2 பீஸ் வந்து இருக்கும். ஓகே, ஒன்று வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று பேக்குக்காக வந்து நெக்கை சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கிளாத்தில் நான் ஒரு கிளாத்துக்கு மட்டும் இப்போ இது நான் இந்த கிளாத்தை வந்து நான் பேக்குக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேக் சைடுக்கு நெக் வந்து இந்த கிளாத்தில் நான் வரைஞ்சிக்கிறேன். இன்னொன்னுத்துல வந்து நான் நெக்கு கொஞ்சம் இன்னும் இறக்கமாக கொடுத்து ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். சரியா? இப்போ வந்து நான் வந்து பேக் நெக்கோட லென்த் வந்து ஒரு 5 வந்து வைக்க போகிறேன். ஸோ நெக்கோட வித்து வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்கோட லென்த் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணணும். சரியா? ஸோ இதை நான் பேக் பீஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேக் பீஸ்க்கு எனக்கு லென்த் வந்து நெக்குக்கு 5 வந்து வேணும். ஸோ நான் வந்து இந்த நெக்கோட வித்து இங்கே முடிஞ்சதில்லை, இங்கே டேப்பை வச்சு நான் வந்து அப்படியே வந்து லென்த் வந்து 5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? மார்க் பண்ணிட்டு இப்போ அப்படியே வந்து இதை பாக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள என்னோட பேக் நெக்குக்கு என்ன ஷேப் வேணுமோ நான் வந்து அதை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ உங்களுக்கு பேக் நெக்குக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு ரவுண்ட் நெக்கு தான் வந்து வரைய போகிறேன். ஓகே, நான் ரவுண்ட் நெக் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த நெக்குக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி தைக்கும் போதும் 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்கன்னா 1/2 இன்ச் கரெக்டாக வந்து தைக்கணும். சீம் அலவன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துட்டு நீங்க கம்மி ஜாஸ்தி அப்படி தைக்கும் போது தான் வந்து உங்களுக்கு பிரச்சனையே வரும். இப்போ என்னோட பேக் பார்ட்டுக்கு வந்து நான் நெக்கு வரைஞ்சிட்டேன், சீம் அலவன்ஸும் கொடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட பேக் பார்ட்டுக்கு நெக்கை வரைஞ்சிட்டு அதுக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுங்க, கொடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு பேக் பார்ட் வந்து கிடைச்சிரும். ஓகே, இப்போ நம்மளோட இன்னொரு பார்ட் கிளாத் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நெக்கை வந்து கட் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட் மேலே இந்த பேக் பார்ட்டை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு நம்ம நெக்கு வித்தை மட்டும் இதுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பக்காவாக கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பேக்குக்கு எவ்வளோ நெக் வித்து இருக்கோ அதை அப்படியே அக்யூரேட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லைன் நம்மளோட ஃபுல் லென்த்து இங்கே இருக்குல்ல, இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, இந்த லென்த்தையும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு
கரெக்டா அந்த ஸ்ட்ரெயிட் கோடை வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கீழே வந்து இங்க மார்க் பண்ணுவோம்ல நம்மளோட ஃபுல் லென்த் இங்க இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து கோடு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நெக் வித் வந்து நம்ம இங்க மார்க் பண்ணது அப்படியே இருக்கு. இப்போ ஒரு 1/2 இன்ச் வந்து இங்க வந்து சீம் அலவன்ஸ் இருக்குல்ல அந்த 1/2 இன்ச்சை வந்து முதல்ல வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஃப்ரண்ட் நெக் லென்த்தும் நீங்க எவ்வளவு வரைகிறீங்கன்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த 1/2 இன்ச் மேலே சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம மேலே வந்து ஷோல்டருக்காக கொடுத்த சீம் அலவன்ஸ். ஸோ நம்ம நெக் வித்து இங்க இருக்கு. ஓகே, அது அப்படியே வந்து கரெக்டா இந்த லைன்ல வந்து வரைஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரியலன்னா கொஞ்சம் ஸ்லோவா பாருங்க, இல்லைன்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வீடியோ தள்ளி பாருங்க, கண்டிப்பா புரியும். மேலே வந்து இது சீம் அலவன்ஸ்க்காக கொடுத்தது. அதனால வந்து நீங்க ஃப்ரண்ட் நெக் லென்த் வரையும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து இந்த சீம் அலவன்ஸ் கீழே வந்து கோடு போட்டு அதுக்கப்புறம் நெக் லென்த் வந்து ட்ரா பண்ண போறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது டேப்பை வந்து சைடா வச்சு மார்க் பண்ண நிறைய வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்கு வித்து வந்து இங்க இருக்கு. இங்க நான் டேப்பை இப்படி கிராஸா வச்சு எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ ஃப்ரண்ட் நெக்குக்கு அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு 8 வேணும். ஸோ 8 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கோட ஷேப்பை இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு என்ன ஷேப் வேணுமோ நான் அதை வந்து ட்ரா பண்ண போறேன். ஸோ ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நான் வந்து இப்படி கர்வ் மாதிரி ஒரு ஷேப் வந்து கொடுக்குறேன். இந்த நெக்குக்கும் வந்து நீங்க 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் இதுக்கும் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து இந்த ஆலியா கட் குர்த்தி மாதிரி பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட லென்த் வந்து ஆக்சுவலி வந்து இதுதான் வந்து நம்மளோட ஃபுல் லென்த். இது வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நான் லென்த்தை வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கீழே நம்ம லென்த்ல இருந்து மேலே வந்து நான் ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்றேன். ஓகே, ஸோ 2 இன்ச் கரெக்டா மார்க் பண்ணி ஜஸ்ட் கர்வா வந்து ஒரு லைன் வந்து பண்ண போறேன், ஒரு கர்வ் வந்து வரைய போறேன். நீங்க இப்படியே விட்டாலையும் விட்டுறலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி இந்த ஆலியா கட் வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் பண்றேன். ஓகே, இல்லைன்னா நீங்க வந்து வெறும் நெக்கை மட்டும் கட் பண்ணிட்டு கூட நீங்க அப்படியே ஹை அண்ட் லோ வந்து நான் இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்க அதை அப்படியே கூட பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றதுனால தான் இதை வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கர்வ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கும் 1/2 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் இதுக்கும் 1/2 இன்ச் கொடுக்கணும். ஓகே, அந்த 1/2 இன்ச்சை கொண்டு வந்து அப்படியே இந்த சீம் அலவன்ஸோட ஆட் பண்ணிடணும். இப்போ இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஓப்பன் பண்ணா வந்து இந்த மாதிரி வந்து வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம டாப் வந்து ஃபுல்லா வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாட்டம் எப்படின்னு வந்து பார்க்கலாம். அதாவது ஷோல்டர்ல இருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற பார்ட்டுக்கு தான் வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டும் பேக் ரெண்டும் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வேஸ்ட்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கிற பார்ட்டை வந்து இப்போ வந்து கிளாத்ல கட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்கு. இந்த கிளாத்தை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முக்கோண ஷேப்ல வந்து மடிக்க போறோம். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்து
வேஸ்ட்ல இருந்து பாட்டம்குள்ள பகுதியை வந்து நம்ம கட் பண்ண போறோம். அதுக்காக ஒரு கிளாத்தை வந்து நம்ம முக்கோண ஷேப்ல வந்து மடிச்சு வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்படி முக்கோண ஷேப்ல மடிச்சு போட்டிருக்கேன். ஃபோல்டிங் வந்து இந்த சைடில் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பேக் பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளோட இந்த பேக் பார்ட்டை எடுத்து கரெக்டா இந்த முக்கோண ஷேப்க்கு கரெக்டா வர மாதிரி வந்து நீங்க வச்சுக்கோங்க. நான் அப்படியே வந்து இதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு வந்து ஒரு கோடு வந்து போட போறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கோட்டுக்கு மேல வந்து ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வந்து முதல்ல கொடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட டாப்போட ஃபுல் லென்த்ல வந்து நம்ம வந்து ஷோல்டர்ல இருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற பார்ட் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி நம்ம கிளாத்ல கட் பண்ணிட்டோம். அதனால நம்ம ஃபுல் டாப்போட லென்த்ல ஷோல்டர்ல இருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற பார்ட்டை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை தான் இங்கிருந்து வந்து நம்ம அப்படியே சர்க்குலரா வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இப்ப என்னோட சுடிதார் டாப்போட ஃபுல் லென்த் வந்து 36.5. ஓகேவா? ஸோ அந்த 36.5ல ஷோல்டர்ல இருந்து வேஸ்ட் வரைக்கும் எனக்கு 12.5 வந்து ஆல்ரெடி நான் கிளாத்ல வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஃபுல் லென்த் 36.5ல 12.5 போயிடுச்சுன்னா எனக்கு பேலன்ஸ் 24 வந்து இருக்கும். அந்த 24 தான் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைன்ல இங்கிருந்து மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு என்னோட 24 நான் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, நீங்களும் உங்க ஃபுல் லென்த்ல ஷோல்டர்ல இருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற லென்த்தை வந்து மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இந்த லைன்ல இருந்து அப்படியே வந்து வட்டமா வந்து நீங்க மார்க் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த டேப்பை வந்து நான் இந்த வேஸ்ட்லயும் மூவ் பண்ணுவேன், கீழவும் மூவ் பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி நீங்க கீழவும் மூவ் பண்ணணும், வேஸ்ட்லயும் மூவ் பண்ணணும். ஓகே, மூவ் பண்ணி இந்த மாதிரி வட்டமா வந்து வரைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து ரவுண்டா வந்து நம்ம லென்த்தை வந்து மார்க் பண்ணி ரவுண்டா வந்து ஒரு லைன் வந்து பண்ணிட்டோம். இப்ப இந்த லைனுக்கு கீழே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் நீங்க கொடுத்துக்கோங்க. நான் ஏன் கொடுக்கலன்னா எனக்கு லென்த் இதுவே வந்து நீளமா தான் இருக்கும். அதனால வந்து நான் எக்ஸ்ட்ராவா வந்து சீம் அலவன்ஸ் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ இதுலயே வந்து ஒரு 1/2 இன்ச்சை வந்து நான் அப்படியே வந்து பீக்கோ பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு நீங்க வந்து இந்த லென்த்துக்கு கீழே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்து வேஸ்ட்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கிற பார்ட்டை வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ஓபன் பண்ணா நமக்கு இந்த மாதிரி வந்து வரும். இப்போ வந்து வேஸ்ட்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கிற பார்ட்டுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து எப்படி கட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து வேஸ்ட்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கிற பார்ட்டை வந்து கட் பண்ண போறோம். அதுக்காக நான் ஒரு கிளாத்தை வந்து முதல்ல வந்து ஒரு முக்கோண ஷேப்ல மடிச்சேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு முக்கோண ஷேப்ல மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்கு, ஓப்பன் சைடு வந்து இந்த சைடு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஓப்பன் சைடு. சரியா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து என்னோட ஃப்ரண்ட் பார்ட். ஓகே, ஸோ என்னோட ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இது மேல இப்படி வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் மேல வச்சு அப்படியே வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு மேல 1/2 இன்ச் வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸும் கொடுத்துக்கிறோம். என்னோட இந்த ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து இது வந்து ஓப்பன் சைடு. ஸோ இந்த ஓப்பன் சைடு மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட
வேஸ்ட்ல இருந்து பாட்டம் வந்து 24 வந்து பேலன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த 24 இந்த சைடு மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 24 வந்து இந்த சைடு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது கிளாத் ஓப்பனா இருக்குல்ல, இந்த சைடு மட்டும் 24 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆனா நான் வந்து ஃபோல்டிங் இருக்கிற சைடு வந்து 24 அப்படியே வைக்க போறது இல்லை. நான் வந்து ஒரு 5 இன்ச்சு இல்லைன்னா வந்து ஒரு 6 இன்ச்சு வந்து கம்மி பண்ணி ஹையா, அதாவது ஹை அண்ட் லோ தான் இந்த குர்த்தி. ஸோ இந்த ஃபோல்டிங் சைடு வந்து இந்த 24 அப்படியே அங்கே வைக்காம ஒரு 4 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு எந்த அளவுக்கு எனக்கு ஹை வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மெஷரை கம்மி பண்ணி அப்படியே வந்து இப்படி கர்வ் வந்து நான் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நான் ஒரு 19 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கு. ஸோ இங்கிருந்து நான் வந்து ஒரு 19 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனால் எனக்கு இந்த சைடு வந்து என்னோட மெஷர்மெண்ட் கரெக்டாக 24 கரெக்டாக இருக்கு. ஆனால் இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நான் எந்த அளவுக்கு ஹை வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, கம்மி பண்ணிட்டு நான் வந்து அப்படியே வந்து ரஃப்பாக வந்து நான் அப்படியே இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து அந்த 24ல அப்படியே வந்து நான் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, வேஸ்ட்ல இருந்து பாட்டம் வந்து பண்ணுறோம்ல இந்த ஸ்கர்ட் மாதிரி. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் வந்து நம்ம வந்து மேலே தூக்குன மாதிரி வந்து நம்ம லென்த்தை வந்து தூக்கி வந்து கர்வ் கொடுக்குறோம். ஓகே, வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம முக்கோணம் மாதிரி ஃபர்ஸ்ட் மடிச்சிடுறோம். அப்போது ஃபோல்டிங் சைடு இந்த சைடு, ஓப்பன் சைடு அந்த சைடு இருக்கு. ஓப்பன் சைடு மட்டும் கரெக்டான பேலன்ஸ் மெஷர்மெண்ட்டை நம்ம வச்சிடுறோம். இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை கம்மி பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி கம்மி பண்ணி வைக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டாப் வந்து ஹையில் போகும், பேக்ல வந்து லோவில் வரும். ஓகே, தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லாவே பார்த்தாவே தெரியும் இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் நல்லா மேலே தூக்குன மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட். ஓகே, இதை வந்து இப்படி வச்சு இதோட இப்படி வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்படி அட்டாச் பண்ணுவோம். இது வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ இந்த ஃப்ரண்ட்டு டாப்பை வந்து இந்த பாட்டம் கூட நம்ம இப்படி வச்சு வந்து அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி வந்து வரும். ஓகே, ஆனால் பின்னாடி வந்து கரெக்டாக வந்து கீழே வந்து லென்த்தாக வந்து போகும். ஸோ வந்து இது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணாதான் வந்து புரியும். ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்மளோட பேக் பார்ட்டு. இந்த பேக் பார்ட்டோட வேஸ்ட்லேருந்து பாட்டம் வரைக்கும் வந்து லென்த்து வந்து எவ்வளோ வந்து ஹையாக இருக்குது பாருங்கள். சாரி, இது வந்து லோவாக இருக்குது. இப்போ அதே நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து சென்டரில் வந்து நான் வந்து கர்வாக கொடுத்துருக்கேன். ஸோ மேலே தூக்குன மாதிரி இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த டாப் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னாடி பார்ட்டு கீழே இறங்கின மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹை அண்ட் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் பின்னாடி சைடு இறங்கின மாதிரி இந்த டாப்பை கொடுத்துருக்கேன், முன்னாடி சைடு வந்து நல்லா கொஞ்சம் ஏறின மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயே வந்து இந்த டாப்புக்கு வந்து அந்த ஆலியா கட்டுக்கான இந்த கட்டும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது ஸ்டிச் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இது ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இது வந்து லைனிங் கிளாத் தான் நான் இப்போ கட் பண்ணியிருக்கிறது. இதே மாதிரி சேம் வந்து நீங்கள் மெயின் கிளாத்தும் சேம் கலரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு நான் ஸ்லீவ் கொடுக்கல. உங்களுக்கு ஸ்லீவ் வேணும்னா நீங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து இதோட ஸ்டிச்சிங் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.